ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருக்கக்கூடிய வேரியஸ் போஸ்ட் லெவல் 1ல் இருக்கக்கூடிய வேரியஸ் போஸ்ட்டுடைய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. CEN 8/2024 அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் கீழே ரயில்வேஸில் இருக்கக்கூடிய லெவல் 1ல் இருக்கக்கூடிய வேரியஸ் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கு வேரியஸ் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அதற்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்ற டென்டேட்டிவ் டேட் வந்து இப்போ லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. நவம்பர் 17, 2025 டிசம்பர் எண்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? எக்ஸாமுடைய சிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாமுடைய டேட்டாக இருக்கட்டும், SC/ST கேண்டிடேட்டுக்கான ட்ராவலிங் அத்தாரிட்டி அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட் வந்து 10 நாளைக்கு முன்னாடி லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அந்தந்த RRB கீழே இருக்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கால் லெட்டராக இருக்கட்டும், இன்டிமேஷன் லிங்காக இருக்கட்டும், இது வந்து 4 நாளைக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வந்து தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா? ஆதாரை வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பராக வந்து போயிட்டு பதிவு பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படி ஆதாரை வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எக்ஸாம் சென்டரில் உங்களுக்கு ஈஸியாக வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ளே வந்து டக்குன்னு உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் பண்ணிவிட்டு டக்குன்னு நீங்கள் ஹாலுக்குள்ளே போகலாம். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும். எக்ஸாமுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து எந்த இடத்துல நடக்கும், எந்த டேட்டு அப்படின்றது எல்லாமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வெளியிடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெரிட் பேசிஸில் தான் வந்து இருக்கும் அப்படின்றதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இந்த பணியிடத்திற்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. நன்றி.